வணக்கம் மக்களே. இப்பதான் நான் அந்த லைவை ஃபுல்லா பார்த்து முடிச்சேன். போன வீடியோல ஆக்சுவலா நான் பாரு பாவமா இருக்காங்க அப்படின்லாம் கூட நான் சொன்னேன். ஆல்சோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ கூட பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீயும் பொண்ணு தானே, சபரி அடிச்சதை பார்த்து நீ இப்படிலாம் பேசலாம் அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த லைவை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது. பேசிக்கா இந்த கேப்டன்சி டாஸ்க் 3 வாட்டி போயிருக்கு. நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல இருக்கிற மாதிரி சபரியோட முட்டி பாருவோட அந்த ஐப்ரோ கிட்ட பட்டுருச்சு, வீங்கிருச்சு. அவங்க டாக்டர் பார்த்துட்டு வந்தாங்க, இது எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் ஆச்சு. ஸோ செகண்ட் டாஸ்கை பத்தி நான் இந்த இதுல பேசுறேன். தேர்ட் டாஸ்கை பத்தி நான் திரும்ப இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அதுதான் ஆக்சுவலா ஃபைனல் டாஸ்க். அதுலதான் கேப்டன் யாருன்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. பட் கேப்டன் யாருங்கிறது நான் இப்ப சொல்லிடுறேன், இட்ஸ் சபரி. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இன்கேஸ் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. பேசிக்கா ரீமேட்ச் ஒன்று வச்சாங்க. அந்த மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பல வாட்டி நம்ம பாரு அந்த ரூல்ஸை மீறிட்டே இருந்தாங்க. லைன்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும் போதுலாம் 2 டைம்ஸ் லைன்குள்ள வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறமா கையில 2 பாட்டிலும் பிடிக்கூடாதுன்னு சொன்னா 2 பாட்டிலையும் கையில பிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயம் பண்ணாங்க. எவ்வளவுதான் ஜட்ஜஸ் சொன்னாங்க அப்படின்னாலுமே அவங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தெரியாம தான் ஆக்சுவலி வந்துடுறாங்க. ஓகே ஃபைன், பட் ஸ்டில் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம திவ்யா போய் சபரியாவது இருக்க போற டைம்ல நம்ம பாரு போய் திவ்யாவது தூக்கிட்டு வந்துருப்பாங்க. ஆனா தூக்கிட்டு வந்தவங்க திரும்ப திவ்யா பாரு கிட்ட இருந்து எடுத்துட்டு போகணும்னு நினைக்கும் போது பிக் பாஸ் ரூல்ஸ் படி அந்த 2 பாட்டில் மேலயுமே கை வைக்க கூடாது, கையே வைக்காம நீங்க டிஃபெண்ட் மட்டுமே பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருப்பாங்க. அது வரைக்குமே சபரி, திவ்யா, பார்வதி எல்லாருமே அதே மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப பாரு கிட்ட 2 பாட்டில் வந்துச்சோ அப்பத்துல இருந்து பாரு அந்த பாட்டில் மேலேயே தான் கையை வச்சுட்டே இருந்தாங்க. எவ்வளவுதான் நம்ம ஜட்ஜஸ் சொன்னாலுமே அவங்க அதை கேட்டுக்கவே இல்லை. கண்டஸ்டன்ஸும் கத்துனாங்க, பின்னாடி அந்த எல்லாருமே கத்துனாங்க, பாரு நீ பண்றது தப்புன்னு சொல்லி. அப்பயும் அவங்க அந்த கையை அதுல இருந்து எடுக்கவே இல்லை. நம்ம திவ்யாவும் கத்திக்கிட்டே இருந்தாங்க, நீ இந்த மாதிரி வைக்கிறது சரியில்லை பாரு, நீ கை எடுத்துட்டு டிஃபெண்ட் பண்ணுன்னு சொல்லி. பாரு கேட்கல. அப்ப திவ்யானால அந்த பாட்டில எடுக்கவும் முடியல. இப்ப பாரு பண்ணது கம்ப்ளீட்டா ராங். ஒரு பக்கம் ஜட்ஜஸ் கத்துறத கூட பாரு கேட்டுக்கல அப்படிங்கறதுனால ஜட்ஜஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ என்ன நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கனி அந்த பாட்டில் எடுத்துட்டு போய் திவ்யா பிளேஸ்ல வைக்கிறாங்க. இத்தனை வாக்குவாதம் உள்ள போயிட்டு இருக்கிற டைம்லயும் நம்ம பாரு அந்த 2 கையும் 2 பாட்டில்ல வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. டிஃபெண்டா ஒழுங்கா பண்ணவே கிடையாது. பட் என்ன ஆயிடுச்சு, டைம் 3 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம திவ்யா என்ன சொல்றாங்க, இதை நான் ஃபேரான ஒரு இதா எடுத்துக்க முடியாது, பிகாஸ் பாரு பயங்கரமா சீட்டிங் பண்ணாங்க, அதுக்கு நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் சொல்றாங்க. ஜட்ஜஸுமே பயங்கர கோவமா இருக்காங்க. பாரு நீ பண்ணது தப்புன்னு சொன்னா பாரு திரும்ப அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சபரி எதுவுமே இல்லாம பக்கத்துல அவர் ஆக்சுவலி ஃபேரா விளையாண்டு தான் அந்த 2 பாட்டிலையுமே அவர் வச்சிருந்தாரு. ஐ திங்க் ஒரே ஒரு வாட்டி 2 பாட்டிலையும் பிடிச்சாரு. அண்ட் ஆல்சோ ஜட்ஜஸ் சொன்ன உடனே அவர் விட்டுட்டாரு. சோ இப்பதான் போச்சு. இங்க பாரு அவங்க சொன்ன பேச்சு கேட்கல அப்படிங்கறதுனால ஜட்ஜஸ் இன்னொரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திரும்ப ஒரு ரீமேட்ச். அந்த ரீமேட்ச்க்கு திவ்யா ஓகே சொல்லிட்டாங்க, சபரி ஓகே சொல்லிட்டாங்க, பட் பாரு மட்டும் ஓகேவே சொல்லல. பட் ஜட்ஜஸ் எல்லாருமே பாருவை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டைம் யாராச்சும் ஃபவுல் கேம் விளையாண்டீங்க அப்படின்னா அப்பவே நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் செகண்ட் மேட்ச் ஆடும்போதே பாருவை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லி எல்லா கண்டஸ்டன்ஸுமே கத்திட்டு இருந்தாங்க. பட் ஜட்ஜஸ் தான் ஓகே இன்னொரு ரீமேட்ச் போடலாம்னு சொல்லி சொன்னாங்க. பட் அதுக்குமே பார்வதி ஓகேவா இல்ல, ஐ மீன் 100% ஓகேவா இல்ல. பட் ஃபைனலா அவங்க ஓகே தான் சொல்லி ஆகணும், அந்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்ப லாஸ்டா திவ்யா, சபரி, பாரு எல்லாருமே ரீமேட்ச்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நடக்கிற லாஸ்ட் ரீமேட்ச் தான் கேப்டன் யாரு அப்படிங்கறதையுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் செகண்ட் டாஸ்க்ல இதெல்லாம் தான் ஆச்சு. தேர்ட் டாஸ்க்ல என்ன ஆச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.